இங்க பிரதமரினுடைய வருகை, தமிழ்நாடு வருகை, பீகார் தேர்தலுக்கு பிறகான வருகை, இங்க கோவைக்கு வராரு. பீகார் காற்று தமிழகத்தில் வீசுதா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா கோவை மதுரைக்கு மெட்ரோ திட்டம் நிராகரிப்பு அப்படிங்கிற சூழல்ல இது எப்படி பார்க்கணும்? இது யாருடைய பேச்சு இதில் அக்கறையா இருக்கிறது? எது அரசியலாக இருக்கிறது? இல்ல, இது பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு பீகார் காற்று வீசுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த வீசுது அப்படிங்கிறதுக்கான சூழலை அவர்களே தொடர்ந்து அந்த ஒரு மரம் வளர வளர அவங்களே முறிக்கிற மாதிரியான நடவடிக்கை தான் இது. நீங்க இது வேற ஏதோ ஒரு மாவட்டம் அப்படின்னா கூட இது பாஜகவோட ஒரு அரசியல் பிளே அப்படிங்கிற மாதிரியா நம்ம சொல்லலாம். ஆனா கோயம்புத்தூர் என்பது பாஜக வலுவாக காலூன்றி இருக்கக்கூடிய மாவட்டம். இங்க தமிழகத்தினுடைய மற்ற பிராந்தியங்களோடு ஒப்பிடுகிற பொழுது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகள்ல 9 சட்டமன்ற தொகுதிகள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு தொகுதியில பாஜகவும் ஜெயித்திருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம நீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா திமுக எடுத்த ஓட்டை விட அதிமுகவும் பாஜகவும் எடுத்த ஓட்டை நீங்க சேர்த்து போட்டீங்கனாலே கிட்டத்தட்ட 6,86,622 ஓட்டு வரும். கிட்டத்தட்ட 1,20,000 வாக்கு அதுல அதிகமான ஓட்டு, அது திமுக எடுத்த ஓட்டை விட. பட் அந்த மாதிரியான ஒரு ஊர்ல ஒரு திட்டம் வருகிற பொழுது அது பாஜகவுக்கு தான் பிளஸ்ஸா இருக்கும். பட் அது இயல்பாகவே அவர்கள் அந்த திட்டத்தை தள்ளி போடுவதா இருக்கலாம், அல்லது ரிட்டர்ன் அனுப்பி நீங்க திருப்பி தாங்க என்று கேட்பதாகவே இருக்கலாம். இது பொதுவாகவே அவங்க தமிழகத்திற்கு ஏதாவது திட்டம் என்றாலே கண்ணை மூடிக்கொண்டு சில காலம் தள்ளி போடுவதோ அல்லது சில விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்பதோ என்கிற ஒரு நடைமுறை தானோ அப்படிங்கிற ஒரு சிக்கலை தருது. இன்னொன்று மதுரையில் அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா 2021 இருந்து கிட்டத்தட்ட அந்த சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதி அதிமுகவும் 5 தொகுதி திமுகவும் ஜெயித்தாங்க. இவ்வளவுக்கு 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அரசுக்கு எதிரான ஒரு அலை வீசிய போதும் 5 கைது ஜெயிச்சாங்க. பட் இங்கெல்லாம் மெட்ரோ வந்திருந்துச்சுன்னா பாஜக தான் பிளஸ். ஏன்னா அவர்கள் தேர்தலில் சந்திக்கிற பொழுது அது அவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தான் அமைஞ்சிருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர் என்பது சாதாரண ஒரு மண்ணில பாஜகவை பொறுத்தவரை அதுதான் நானும் கேட்கிறேன். இப்ப அந்த சில காலம்னு நீங்க சொல்றீங்களே, அந்த சில காலம் அப்படிங்கிறது தேர்தல் நெருக்கத்துல ஒருவேளை அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஆமா, நிச்சயமா அவர்கள் அப்படி ஏதோ ஒரு காய் நகர்த்தல் பண்றாங்க அப்படின்னு தான் நான் இதை உள்வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர்கள் இன்னைக்கு இதை உடனடியா இப்ப அவர்கள் இவ்வளவு தூரம் இது ஊடக கவனம் பெறும் ஒரு அப்படின்னு நினைத்து பண்ணிருக்க மாட்டாங்க நிச்சயமாக. ஏன்னா அவர்கள் பாஜகவுக்கு அந்த கோயம்புத்தூர் மண் என்று சொல்வது கிட்டத்தட்ட நீங்க குடியரசு துணைத் தலைவர் பதவி வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் சி.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் அந்த கோவை பகுதியை சேர்ந்தவர். பாஜக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்க இருக்காங்க, 9 அதிமுக எம்எல்ஏக்கள் அங்க இருக்காங்க. பிரதமர் பேசும்போது அதை சொல்றாரு, சி.கே. ராதாகிருஷ்ணன் குறிப்பிடுறாரு. நல்ல பிளே பண்ணிருந்தாங்க. அந்த பாஜகவோட ஓட் பிரச்சனை நம்ம பார்த்தாலே தெரியும். சோ அவர்கள் தேர்தல் நெருக்கத்துல இது ஒரு ஆயுதமா ஒரு அஸ்திரமா நம்ம தேர்தல் நெருக்கத்துல ஒரு பெரிய ஸ்கீமா நீங்க பார்க்கலாம் சார். பீகார்ல கடைசி நேரம் தான் ஃபண்ட் நிறைய ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆனா அது 2014 அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்தே பல லட்சம் கோடிகளை கொடுத்திருந்தாலும் அவர்களுடைய ஆட்டம் எப்ப உச்சத்துல இருந்துச்சுன்னா தேர்தல் நெருக்கத்துல தான் அந்த மாநிலத்துல அதிகமான நிதியை மத்திய அரசோட நிதியை கொடுத்தாங்க. சோ அப்ப அது ஒரு கவனம் பெறும், ஊடக கவனம் பெறும். அந்த நேரத்துல மக்கள் கிட்ட நம்ம நிறைய நிதி கொடுத்தோங்கிற ஒரு பேரு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அரசியல் உள்நோக்கம் தான் இதுல பாஜக இருக்கே தவிர இது இந்த திட்டத்தை அவர்கள் நிறுத்தி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றல ஒன்று. இன்னொன்று தமிழன் பிரச்சனை அவர்கள் குறிப்பிட்ட கருத்து மிகவும் முக்கியமான ஒரு கருத்து. இன்னைக்கு இயற்கை விவசாயிகள் மாநாடு நம்மாழ்வார் அவர்களை பேசுகிறோம் என்கிற பொழுது நீங்க அந்த பிடி பருத்தியா இருக்கலாம், தொடர்ச்சியா அந்த எல்லா விஷயங்களுக்குமே இங்க அனுமதி கொடுத்து விட்டு நம்ம இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பேசுவது என்று சொல்வது ஒரு முற்றிலும் முரணான ஒன்று. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19வது தவணை நீங்க ரிலீஸ் பண்றாங்கன்னா ஏற்கனவே 18 தவணைகள் எங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா ஆய்வு கூடங்கள்ல ரிசர்ச் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த விவசாயிகளுக்கான பயிற்சி கூடங்கள்ல ரிலீஸ் பண்ணப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் முன்னிலை நிகழ்ச்சி நடந்திருக்கு. பட் இனி பீகார் தேர்தல் முடிவு வந்து விட்டது. அடுத்த குறி அவர்களுக்கு தமிழகம் மேற்கொள்ளும் என்று இலக்கு வைத்து இங்க தளம்பதிக்க கால்பதிக்க அவர்கள் வர்றாங்க. அவர் பீகார் காற்று இப்ப ஜவஹர் அலி என்ன சொல்றாருன்னா, இந்த திட்டத்தை கொண்டு வந்த அக்கறையோடு கொண்டு வந்த நாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம், பிரதமர் கிட்ட வலியுறுத்துறோம். ஆனா திமுக இதை மடைமாற்றம் செய்து அரசியல் செய்ய பார்க்கிறதுன்னு குற்றம் சாட்டுறாரு ஜவஹர் அலி. இல்ல, எதிர்கட்சிகள் அரசியல் தானே செய்வாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களே ஒரு முறை கேட்டிருக்கிறார், எதிர்கட்சிகள் அரசியல் தான் செய்ய முடியும், அவியலா செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஜகவுமே அதே மாதிரிதான், அவர்களும் அரசியல் தான் செய்யறாங்க. இப்ப இந்த திட்டத்தை உடனடியா செயல்படுத்துறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அது மாதிரி ஜவஹர் அலி சார் பேசுற ஒரு விஷயம், எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய கேரளால கூட மெட்ரோவை செயல்படுத்திட்டாங்க, கொச்சின்ல எல்லாம் செயல்படுத்திருந்தாங்க. அந்த கொச்சின் மெட்ரோ போட்டவர் பாஜகவோட வேட்பாளரா நின்னார். மெட்ரோ ஸ்ரீதர் என்று நினைக்கிறேன் அவரோட பேர். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 85-90 வயதானவர். அவரை பாஜக வேட்பாளர்களே களமிறக்கிச்சு. அவர்கள் எல்லாவற்றுக்குள்ளேயும் பாஜகவுக்கு ஒரு அரசியல் கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அரசியல் கணக்கினுடைய அடிப்படையில இப்ப இந்த திட்டத்தை உடனடியா செயல்படுத்திட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு அது என்ன ஒரு மைலேஜ் கொடுத்துற போது தேர்தல் நெருக்கத்துல இதற்கான ஒரு நிதியை விடுவிக்கலாம். ஏன்னா மதுரையிலேயே நீங்க பாக்கலாம் சார், மதுரை மெட்ரோ, நம்ம மதுரை மெட்ரோ பேசுறதுனால மதுரையிலையும் பாஜக 2வது இடம் வந்தாங்க, ராமசீனிவாசன் 2வது இடம் வந்தாரு, அங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடம் வந்தாங்க. இந்த 2 ஓட்டை கூட்டுனீங்கனாலே 4,25,718 ஓட்டு. மதுரையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எடுத்த ஓட்டு 4,30,030
323 ஓட்டு, 5500 ஓட்டு தான் வித்தியாசம். அப்ப இந்த இடத்துல பாஜக அரசியல் களமா எப்ப பயன்படுத்தாங்கன்னா தேர்தல் நெருக்கத்துல இந்த நிதியை விடுவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்கள் செய்வது அப்பட்டமான ஒரு அரசியல். அதுக்கு பதிலுக்கு அதை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. இரண்டு கட்சிகளும் மாறி மாறி அரசியல் தான் செய்யறாங்க. இதுல அதிமுகவுடைய இருப்பு தான் கேள்விக்குறியாகுது. ஆட்சியாளர்கள் தான் அரசியல் செய்யறாங்க சொல்றேன். நீங்க எதிர்கட்சி அரசியல் சொல்ற மாதிரி திருப்பிடுறீங்க. சுற்றுல வர யாரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறது? மெட்ரோ காண்டி. சரி வர உங்க சுற்றுல ஆக்கப்பூர்வமா நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? கோரிக்கை உங்க சுற்றுல சொல்லுங்க வர திருப்பிரசன்னா. இங்க மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு எதிராக மாநில அரசே ஒரு போராட்டத்தை அறிவிப்பது, அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது அப்படிங்கிறது மக்களை மடைமாற்றக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஜவஹர் அலி வைக்கிறார். சார் நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் சார். இதுவரைக்கும் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 11 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அறிவிச்சாங்க. 5வது எய்ம்ஸ் மருத்துவமனையா மதுரை அறிவிச்சாங்க. 4 முன்னாடி அறிவிச்சதை கட்டி முடிச்சிட்டாங்க. மதுரைக்கு அப்புறம் அறிவிச்ச 8 கட்டி முடிச்சிட்டாங்க. ஏன்னா மதுரையில நாங்க அந்த செங்கலை வச்சுக்கிட்டு தான் அழகு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேட்டா இதுக்கு நிதி இல்லைங்கிறாங்க. கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம் தொடர்ச்சியா எல்லா மக்களும் கோரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு தமிழ்நாடு அரசு எடுத்த நடைமுறை சரி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கடந்து சமகரக சிக்ஷான் அபியான்ல குழந்தைகளுக்கு வர வேண்டிய 2357 கோடி ரூபாயை கேட்டதுக்கு நீங்க ஹிந்தி படிச்சாதான் தர முடியும்னு சொன்னது இந்த அரசாங்கம். இதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஜிஎஸ்டி இழப்பீடு தொகை நீட்டிக்கப்பட வேண்டும்னு தொடர்ச்சியா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. அடிப்படை கட்டமைப்பு, அடிப்படை வசதிகளுக்கான கட்டமைப்புக்கான நிதியை கொடுக்கணும், அதை கொடுக்கவே இல்லை. விவசாயிகள் பிரச்சனை இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்ததுனால ஒரு கேள்வி கேட்கிறேன். விவசாயிகளுக்கு வர வேண்டிய காப்பீட்டு திட்டத்துல தமிழ்நாடு அரசு 60% கொடுக்குது. ஒன்றிய சர்க்கார் 40% தான் கொடுக்கறாங்க. அந்த 40%ற்கான நிதியை வாங்குறதுக்கு ஒரு மாநில அரசை பிச்சைக்காரர்கள் போல நடத்துது ஒன்றிய அரசாங்கம். போராடுறாரு எங்க அமைச்சர், போராடுறார். அதை போலவே விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை, புயல் இழப்பீட்டு தொகையில பேரிடர் இழப்பீட்டு தொகையா அது மிக்ஜா புயல்ல தொடங்கி இப்போது புயல் வரைக்கும் இத்தனை ஆயிரம் கோடி விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கேட்டப்ப ஒரு சிறு துரும்ப கூட கொடுக்காதது இந்த அரசாங்கம். இதை கேள்வி கேட்க கூடாதா? 4வது நதிநீர் இணைப்பு குறித்து வாய்கிழிய வக்கனை பேசுகிறார் நம்முடைய பிரதம மந்திரி. கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு மேல் ஒதுக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு 1 ரூபா கூட ஒதுக்கல சார். 1 ரூபா கூட ஒதுக்கல. ஜவஹர் அலி ஒரு பட்டியல் சொன்னார். மாநிலத்துக்காக நாங்க இவ்வளவு விஷயங்களை நாங்களும் மத்திய அரசு கிட்ட இருந்து தான் பெற்றோம். அதெல்லாம் மாநில நலனுக்காக கொண்டு வர அந்த பட்டியலுக்கு வரேன். அப்ப மத்திய அரசு கிட்ட இணக்கமா இருந்த அந்த திட்டங்களை கொண்டு வந்தோம்னு சொல்றாரு. அந்த பட்டியலுக்கு வரேன். அவர் சொன்ன பட்டியல் காவேரி விவகாரம், கச்சத்தீவு விவகாரம், இதெல்லாம் பேசுறாருல. காவேரி விவகாரத்தை இந்த டிபேட்ல நம்ம பேசலாம் அப்படின்னா கண்டிப்பா பேசலாம். பல்லில்லாத ஆணையம்னு யார் ஜெயலலிதா சொன்னது என்ன? கடைசி காலத்துல வழக்கறிஞர்களை சரியா வைக்காம அந்த வழக்குல நம்முடைய டிஎம்சி குறைஞ்சது என்னங்கிறதெல்லாம் வரலாற்று தரவு. கச்சத்தீவை ஆதரிச்சது அப்போது இருந்த அம்மா ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்கள். இது எல்லாம் வரலாறு. அதுக்கு அப்புறம் போவோம். இதையெல்லாம் விட்டு கொடுத்து மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க. டெல்லி மசோதா, ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியோட மசோதாவை பறிக்கிறப்ப அமித்ஷா கொண்டு வந்தாருங்கிறதுக்காக ஆதரிச்சது இவர்கள். இன்னைக்கு இயற்கை வேளாண் பத்தி பேசுறாருல, விவசாய சட்டங்களுக்கு எதிராக 700 பேருடைய சவத்தின் மீது ஏறி அந்த சட்டத்தை ஆதரிச்சது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக. மறந்துட முடியுமா? குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்கு போட்டது இந்த அதிமுக. மறந்துட முடியுமா? மாநிலங்களினுடைய உரிமையை நசுக்குகிற போது ஒரு வார்த்தை கூட கேட்காம பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு வக்கற்று தம்பி துரை பேசினார். இந்த ஆட்சி மோடிக்காக நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏப்பா ஆதரிக்கிற? மாநில சுயாட்சியை புடுங்குறாங்க அப்படின்னு கேட்டப்ப அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அமித்ஷா கொண்டு வந்தாருங்கிறதுக்காக ஆதரிக்கிறோம் அதிமுக சார்பில் பேசினாங்கல்ல. இதெல்லாம் பட்டியல். நான் கொடுத்தது மாநிலங்களுக்கு வர வேண்டிய வளர்ச்சி நிதி, குழந்தை அந்த மருத்துவத்துறைக்கு வர வேண்டிய வளர்ச்சி நிதி, பள்ளி குழந்தைகளுக்கு வர வேண்டிய நிதி. இதுக்கு முன்னாடி பிரதமரை சந்திக்கும் போதோ உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போதோ ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு நலன்கள் அடங்கிய கோரிக்கை மனுவை எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்கிறாரு. இன்னைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கை மனுவுல நீங்க சொன்ன கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம் தொடங்கி ஜிஎஸ்டி விஷயங்கள் தொடங்கி பல்வேறு விஷயங்கள் அந்த கோரிக்கை மனுல இருக்கத்தான் செய்து. நான் திரும்பவும் அதான் சொல்றேன், கோரிக்கை மனுக்களாக இருப்பது என்பது வேறு. அதை மக்கள் வடிவத்தில் மக்களுக்கான பிரச்சனை சார். இது மக்கள் மன்றத்துக்கு தான் எடுத்துட்டு போக முடியும். ஒன்றிய அரசு எங்களுக்கு வெளிப்படையா த்ரெட்டன் கொடுக்கறாங்க. நீ ஹிந்தி படிச்சா மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போறதுன்னா அது போராட்டம் தானான்னு கேக்குறேன். ஒரு கண்டிப்பா
அரசாங்கம் ஜனநாயக ரீதியான ஒரு அரசாங்கம், மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதற்காக, திராவிட சித்தாந்தத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக, சனாதனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒன்றிய அரசாங்கம் எங்களை புறக்கணிக்குது. தொடர்ச்சியா நிதியில, வளர்ச்சியில, கட்டமைப்புல, கல்வியில, மருத்துவத்துல, விவசாயத்துல எல்லாவற்றிலும் மோடி சர்க்கார் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது. அப்படி புறக்கணிக்கிற போது மக்கள் வயப்படுத்தி அவர்களை அம்பலப்படுத்துவதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. நீதிமன்றத்துக்கு போறோம் சார், நீதிமன்றத்துக்கு போறோம். எதுக்கு? எங்களுக்கு வர வேண்டிய நிதியை கேட்டு போறோம். ஒண்ணும் இல்ல சார், குழந்தைகள், ஏழை குழந்தைகளுக்கான கல்வி நிலையங்கள்ல சேர்க்கிற அந்த நிதி இருக்குல்ல சார், 4.5 வருஷமா போராடுறோம் சார். முடிச்சறேன். முக்கியமான பாயிண்ட், ஏழை பிள்ளைகள் சார் 25% அந்த பிள்ளைகள் சேர்க்கணும் சார். அந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நிதியை 4.5 வருஷமா ஒரு ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வச்சிருக்கு. சரி, ஜவஹர்லால் ஆசீர்வாதம் கருத்தை வாங்கிட்டு நான் உங்களுக்கு வந்துறேன். நீங்க பதில் சொல்லுங்க, நான் வரேன். உங்களுக்கும் வரேன். திரு ஆசீர்வாதமாச்சாரி, இங்க பாஜக ஆளும் மாநிலங்கள், எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் அப்படிங்கிற அந்த பாரபட்சம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதுல தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கூடுதல் பாரபட்சம் காட்டுறாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது தமிழன் பிரசன்னா சொல்லும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு, எங்களை பிச்சைக்காரர்கள் போல் நடத்துகிறார்கள் அப்படின்னு. ஆக்சுவலி தமிழன் பிரசன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், பட் அரசியல் ஏன் நீங்க செய்றீங்க அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு 11 லட்சம் கோடி ரூபாய்க்குரிய திட்டங்களை எப்பவுமே மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு. எப்பவுமே அது கூடுதலான விழிப்புணர்வு தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. அதனால்தான் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது கூட அவர் சொன்னார்கள், பீகாரில் இருந்து அதனுடைய அந்த தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது நம்ம வரப்போற தேர்தலை கண்டிப்பா பார்க்க போகிறோம். பிரசன்னா சொல்லும்போது 2 தவறான தகவல்களை அவர் உங்கள்கிட்ட சொன்னார். ஒண்ணு இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் பத்தி அவர் சொன்னாரு. பிடி பருத்தி, பிடி கத்திரிக்காய், பிடி மக்காச்சோளம், இதுக்கு முதலாக இந்தியாவில் பர்மிஷன் கொடுத்தது UPA 1 திமுக பங்கேற்ற காங்கிரஸ்